இங்க ஒரு நியூராலஜி டாக்டர் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காரு. அங்க இருக்க பேஷண்ட் எல்லாருமே ஒரு விதமான நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட அசைவே இல்லாம தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு பொருள் கீழே விழும்போது அதை பிடிக்க முடியுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ இருக்க எல்லா பேஷண்ட்டையும் ஒரே இடத்துல வர வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பால தூக்கி போடுறாரு. பார்த்தா அங்க இருந்த எல்லாருமே அந்த பால கரெக்டா பிடிச்சிடுறாங்க. ஆனா ஒரு சிலரால மட்டும் அந்த பால பிடிக்க முடியாம இருக்காங்க. ஒரு நாள் இதுல இருக்க ஒரு பாட்டி அவங்களாவே நடந்து போய் ஜன்னல் கிட்ட போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போக முடியாம அவங்க அங்கேயே நின்னுடுறாங்க. பார்த்தா கீழே தரையோட டிசைன் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேல போக முடியாது நினைச்சிட்டு அவங்க அப்படியே நின்னுறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் மீதி இருக்க எல்லா இடத்துலயும் அதே டிசைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி ஃபுல்லாவே நடந்து போய் வெளியே போய் பாக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டாக்டர் மார்க்கெட்ல வந்த ஒரு புது மருந்து ஜூஸ்ல கலந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து பாக்குறாரு. அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா அசைவே இல்லாத அந்த மனுஷன் இப்ப நார்மல் ஆயிடுறாரு. சோ இதையே எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்து பார்க்கலான்னு சீஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டா அதுக்கான ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சிடறாரு. இது தெரிஞ்சதுமே அங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே தானாவே முன் வந்து அவங்களோட சேலரியை கொடுத்து டொனேட் பண்றாங்க.